எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிரிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஃபைனான ரவ ஒரு பாத்திரத்தில 1 கப்பு அளவு சேர்த்து, அது கூடயே 1 கப்பு அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப்பு கோதுமை மாவு. இது டின்னருக்கு தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து, அது கூட பொடியா நறுக்குன ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், நல்லா கையில நல்லா உதுத்து விட்டு சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் தயிர், கையில கழுவுன கொஞ்சமா மல்லி இலை, கருவேப்பிலை எனக்கு இருந்துச்சுன்னா இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா இத வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி, இத ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா, நல்லா இந்த மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நல்லா ரவ ஊறுனதுக்கப்புறம், மறுபடியும் ஒரு 4லருந்து 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. நல்லா தண்ணி வந்து ரவை வந்து நல்லா தண்ணியா இருக்கணும். கல்லு நல்லா சூடா இருக்கும்போது, ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கிட்டு, அதில நல்லா கல்லு காயணுங்க. அப்பதான் கிரிஸ்பியா வரும். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம தண்ணி ஊத்துனதுக்கப்புறம் உப்பு கம்மியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, நல்லா காயிற அந்த தோசை கல்லுல கொஞ்சமா வந்து வெங்காயம் சேர்த்து, நல்லா ஒரு சின்ன கிண்ணத்தில வந்து இந்த மாதிரி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு, நெய் வந்து சுத்தீலும் ஊத்தி, நல்லா பொறுமையா இது வெந்ததும் 2 பக்கமும் திருப்பி விடலாம். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா கிரிஸ்பியா வந்திருக்கு. ஆல்ரெடி நான் ஒரு செட்டு வந்து எடுத்திருக்கேன். எவ்ளோ கிரிஸ்பியா இருக்குது பாருங்க. பேப்பர் ரோஸ்ட் மாதிரி அவ்ளோ சூப்பரா இருக்குது. நல்லா கையிலேயே நம்ம சுலபமா அத கூட திருப்பிர்லாம். இன்னொரு இது ரெடி பண்ணி ஊத்தியிருக்கேன் இதே போலயே. 2 பக்கம் திருப்பி எடுத்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பேப்பர் ரோஸ்ட் மாதிரியான ரவா தோசை வந்து சூப்பரா வீட்லயே தயாராகிடுங்க. கட்டாயம் இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நான் வந்து இன்னைக்கு வெங்காய சட்னி வச்சு தான் சாப்பிட்டேன். அவ்வளோ ஒரு கிரிஸ்பியா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருந்தது. பாருங்க கையில கொஞ்சம் கூட ஒட்டவே இல்ல. நெய்யோ, எண்ணெயோ அந்த அளவுக்கு மொறு மொறுன்னு இருக்குது. இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் நல்ல ஹோட்டல்ல சாப்பிடக்கூடிய ரவா தோசை கட்டாயம் வீட்ல கிடைக்குங்க. மிளகு வந்து நீங்க முழுசாவும் போட்டுக்கலாம். இல்ல என்ன மாதிரி நுணுக்கியும் போட்டுக்கலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்க சொல்லுங்க. பாய்.